Hello guys, welcome back to our channel Shirley Views. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேடியோட பர்த்டே விஷ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ மூலியமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாக்ஸ் இருக்குது, கொஞ்சம் உங்கள்கிட்ட உரையாடல் இருக்குது. ஸோ அதனால் அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. சைடில் வந்து நான் வந்து ஒரு 2 பிக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். எங்களுக்கே தெரியல கைஸ் டேடி எப்போ பிறந்தாருன்னு. டேடி இருக்கக்குள்ளே வந்து நாங்கள் வந்து மார்ச் மந்த்து தான் வந்து செலிப்ரேட் பண்ணின்னு இருந்தோம். கேக்கெல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணின்னு இருந்தோம். அப்புறம் டேடி இறந்த உடனே வந்து டேட் ஆஃப் பர்த் நம்மளுக்கு வேணும் இல்லை இந்த டெத் சர்டிஃபிகேட்டில். அப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு போகணும் இல்லைம்மா. சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வேறு மாதிரி இருக்குது. நான் வந்து ஆட் பண்ணுறேன். எங்களுக்கே தெரியல கைஸ். ஆனால் வந்து எங்கள் சித்தப்பா வந்து இருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி விஜய் வந்து அவங்க பிறந்துட்டு 10 நாள் ஆகிட்டு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல எந்த டேட்டுக்கு பிறந்தாங்கன்ட்டு. ஸோ ஃபைனலி வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து அப்படின்ற டேட் தான். ஸோ அதனால இன்றைக்கி வந்து டேடியோட பர்த்டே. காலையில் எழுந்திரிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடிச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு டேடிகிட்ட வந்து ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சேரிட்டி கொடுக்கணும்ல, நல்ல நாளாதும். ஸோ சேரிட்டியும் பண்ணி முடிச்சாச்சு. என்ன நம்ம பண்ண சாப்பாடு அத்திட்டு சொல்லி சாப்பாடு கொடுக்க சொன்னேன். வயசானவங்களுக்கு நாஸ்டா கொடுன்னு சொன்னேன். அவங்க கொடுத்தா காசு அனுப்பி விட்டேன். இங்கே ஆண்டி அங்கிள் வர வச்சு சாப்பாடு கொடுத்தேன். ஓகே, நான்வெஜ் எதுவும் பண்ணல கைஸ். ஆக்சுவலி சொல்ல போனோம்னா ஸோ வெஜ்ஜு தான் நம்ம வீட்டில் பண்ணோம். சாம்பார், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அப்பளம், ஒயிட் ரைஸ் நம்ம வீட்டில் வந்து பண்ணோம் லஞ்சுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அத்திக்கிட்ட சொல்லி ஊரில் வந்து அத்தை இருக்காங்க, வயசானவங்களுக்கு வந்து நாஷ்டா கொடுங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து அனுப்பிச்சி வச்சிட்டோம். ஸோ இதுதான் கைஸ் டேடிக்கு நாங்கள் பண்ண ஒரு இது. டேடியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ மம்மிக்கிட்ட வந்து கேட்கலாம், டேடி எவ்வளோ மிஸ் பண்ணுறமா அப்படின்னு சொல்லிட்டு. டேடி எவ்வளோ மிஸ் பண்ணுறமா, அப்புறம் இந்த சொசைட்டியை எப்படி நீ வந்து மேற்கொள்கிற அதெல்லாம் சொல்லணும்னா உன்ன மாதிரி இருக்கிற சிங்கிள் பேரண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்னை வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி ஆண்டி, ரொம்ப நல்லா ரீல்ஸ் பண்ணுறீங்க, ஏசாப்பாதை பற்றி நல்லா சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, அது ரொம்ப எனக்கு ஹாப்பி. அது இல்லைம்மா, டேடி பற்றி இன்னைக்கு டேடி பற்றி நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ சின்னதில் எப்படி ஆயிட்டாருன்னு. என்ன பண்ணுற, ஒரு மனுஷன் சத்துரு தன் வீட்டாருன்னும் போது எங்கள் வீட்டில் இருக்கிற சத்துருக்களே என்னை இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு என்ன ஆக்கினாங்க. ஏசப்பா கடவுள் நிலைமைக்கு ஆக்குனாங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு போக தான் போகிறோம். நம்ம ஆக்சுவலி சொல்ல போகணுன்னா அதுதான் ரியல் ஃபேக்டே. ஓகேவா, அந்த மாதிரி ஆக்குனாங்கன்றது நம்ம தவிர்த்து விட்டுட்டு இதுவும் ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூவ் ஆன் ஆகணும். அந்த மூவ் ஆன் ஆகிறது கூட சில பேர் நம்மளை வந்து விட மாட்டேன்றாங்க கைஸ். அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்னஸ்ஸு, இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க அப்படி சொல்கிறதுக்கே சில பேர் இருக்காங்கல்லம்மா. அப்புறமா டேடி எவ்வளோமா மிஸ் பண்ணுற, ஒரு 100%க்கு எவ்வளோ மிஸ் பண்ணுறேன். என் லைஃப்பில் முக்கால்வாசி நான் மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நினைக்காத நேரம் இல்லை, நினைக்காத நிமிஷம் கிடையாது. அவர் காடுகிட்ட இருந்து எங்களுக்குன்ட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் வாங்கி கொடுத்து ஆண்டவருக்குள்ளே நாங்களும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கடைசி நாட்களில் நாம் ஆண்டவர் சமூகத்திலே சமூகத்தில் நம்ம அப்பாவை பார்க்கணுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவருக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து வீடியோ வந்து அதுக்கு முன்னாடியே அழுதுனே இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்த்துன்னு ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துனேன். ஸோ வீடியோ இருக்கிறதுனால வந்து மம்மி வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்காங்க. ஸோ சிரிச்சுன்னு தான் மனசில் வந்து எங்களுக்கு துக்கம், வேதனை, கண்ணீர் அப்படின்றது இல்லை. அப்படின்றது வந்து அப்படின்லாம் இல்லை, இருக்குது. ஆனால் நாங்கள் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. ஓகேவா, நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் கைஸ், வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, ஹாப்பியாக வாழுங்க. ஓகேவா, நம்ம வந்து உதவி செய்யனாலும் உபத்திரம் கொடுக்காதீங்க இன்னொருத்தவங்க. ஆமாம், 50 இயர்ஸ் கூட நம்ம வாழுவோமா, ஏன் நெக்ஸ்ட் மினிட் நம்ம உயிரோடு இருக்குவோமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே காடுகிட்ட இருக்குது. இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இன்னொருத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க. அவங்க மேலே வந்து குற்றம் சுமத்திக்கின்னு, அவங்க கெட்ட பேர் வச்சுக்கின்னு, அபாண்டமாக பழி ப்ளேம் பண்ணிக்கின்னு அந்த மாதிரி இருக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப சீப்பு. நம்ம வந்து காட்கிட்ட போவோமா டெவில்கிட்ட போவோமா அப்படின்றது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணோம். ஓகேவா, நாங்கள் வந்து மனுஷங்க வந்து முடிவு பண்ண முடியாது, காட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால இருக்கிற மட்டும் ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருந்துட்டு போங்க. எப்போவுமே நம்ம வந்து நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்க போகிறது கிடையாது. அதுதான் உண்மை, அதான் ரியல் ஃபேக்டே. அதான் கைஸ், இன்றைக்கி வந்து டேடியோட பர்த்டே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. ஸோ ஷேர் பண்ணிட்டேன். வேறு என்ன நம்ம சொல்லணும் இந்த வீடியோ மூலமாக? உங்களுக்கு எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ. நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஏசப்பா எனக்கு ஒரு
ஒரு பாட்டு ரெடி. ஸோ டேடிக்கு வந்து நாங்கள் ஒரு பாட்டு வந்து டெடிகேட் பண்ணுறோம். நேசிக்கின்றேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கின்றேன் ஏசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே, என் வல பக்கத்தில் நீர் இருப்பதினால், என் வல பக்கத்தில் நீர் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கின்றேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கின்றேன் ஏசையா. மம்மி இது பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம் guys. டாடா, பாய்.